தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஈடுபடுபவர்களை தண்டிக்க கடுமையான சட்டம் கொண்டு வருவதற்கான அரசின் முடிவை அறிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலிக்கு கிடைத்த வரவேற்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்காக அவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். உங்கள் அன்பு தொடர்ந்து கிடைக்கட்டும், நம்மிடையேயான உறவு மேலும் வலுப்பெறட்டும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். இளைஞர்களை கவர இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜென்சி தலைமுறையினருடன் தொடர்பில் இருப்பதற்கு ஏற்ற முக்கிய தளம் இன்ஸ்டாதான் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாவில் பிரதமர் மோடி வெளியிட்ட ரீல் காணொலி ஒன்று 24 மணி நேரத்தில் அதிகபட்ச பார்வைகளை பெற்றதன் மூலம் புதிய உலக சாதனை படைத்துள்ளது. இதுவரை இக்காணொலி 303 மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது. இதற்கு முந்தைய சாதனை 300 மில்லியன் பார்வைகளாக இருந்தது. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் மோடி செல்ஃபி வீடியோ வெளியிட்டிருந்தார். நீட் வினாத்தாள் கசிவு சர்ச்சையை தொடர்ந்து கல்வித்துறையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளும் ஒரு பகுதியாக தேசிய தேர்வு முகமை 47 அதிகாரிகளை கூண்டோடு பணி நீக்கம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களில் சில அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக அமைச்சர் JP நட்டா கூறியுள்ளார். CJP பிரதிநிதிகளின் 3 கோரிக்கைகளையும் 5 சீர்திருத்த பரிந்துரைகளையும் பெற்றுள்ளதாகவும் இன்று அவர்களுடன் மீண்டும் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பின் முழு விவரங்களையும் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவியில் இருந்து நீக்கும் வரை போராட்டத்தை கைவிட முடியாது என கரப்பான்பூச்சி கட்சியினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் நிபந்தனை குறித்து முடிவெடுக்க மத்திய அரசு இன்று வரை அவகாசம் கோரியுள்ளது. டெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினர் மற்றும் மத்திய அமைச்சர் நட்டா இடையே நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினரை அடையாளப்படுத்த தனி இணையதளம் தொடங்க உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தை அணுக உள்ளதாகவும் CJP தெரிவித்துள்ளது. ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 2500 குற்றப்பின்னணி கொண்டவர்களை கண்டறிந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போராட்ட களத்தை சுற்றிலும் பொருத்தப்பட்டுள்ள ஃபேசியல் ரெகக்னைஸ் சிஸ்டம் மூலம் சமூக விரோதிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் போராட்டத்தால் திணறி வரும் தலைநகர் டெல்லியில் குறிப்பிட்ட சில பகுதிகளை அம்மாநில காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக போராட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் மேலும் கூடுவதை தவிர்க்கும் வகையில் வாடகை வாகன சேவைகளுக்கு காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்களுக்கும் கெடுபிடிகள் நீடிப்பதால் போராட்டக்காரர்களுக்கு உணவு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரும் பகுதியில் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்களின் சேவைக்கு தடை விதிக்கப்பட்டதாக பரவும் தகவல் வதந்தி என காவல்துறை தெரிவித்துள்ளது. பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பினை பதிவு செய்து வரும் நிலையில் அதுபோன்ற எந்த உத்தரவாதத்தையும் பிறப்பிக்கவில்லை என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருந்த நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்து வெளியான தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே உள்ள விரைவு நீதிமன்றங்களில் சுமார் 2.5 லட்சம் வழக்குகள் தீர்க்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 4வது நாளாக 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக மறு அறிவிப்பு வரும் வரை ரயில் நிலையங்கள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோனம் வாங்சுக் அண்ணா ஹசாரேவின் பார்ட் 2 என காங்கிரஸ் MP இம்ரான் மசூத் சர்ச்சை கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தனிப்பட்ட விதமாக சமரசம் செய்து கொண்டு போராட்டத்தை கைவிட்டதாக காங்கிரஸ் MP இம்ரான் மசூத் கடுமையாக சாடினார். நீட் விவகாரத்தில் மத்திய அரசுடன் தனிப்பட்ட விதத்தில் சமரசம் செய்து கொண்டதாக எழுந்த புகாருக்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மறுப்பு தெரிவித்துள்ளார். 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த பின்பும் கூட தனது நேர்மையை நிரூபிக்க வேண்டுமா என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்.
இளைஞர்களின் குறைகளை தீர்க்க நீதிமன்றங்களின் கதவுகள் திறந்தே இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் தலைமுறையினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நியாயமான குறைகள் அனைத்திற்கும் தீர்வு காணவும் கடமைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சில மாணவர்களுக்கு தேர்வுக்கு தயாராவதற்கு கூடுதல் நேரத்தை தந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்ச்சை கருத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அமைச்சரின் கருத்தின்படி பார்த்தால் நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்வுகளின் வினாத்தாளும் கசியவிடப்பட வேண்டும் என அபிஜித் தீப்கே கடுமையாக சாடியுள்ளார். சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு இடிமின்னலுடன் மழை பெய்தது. மெரினா, சேப்பாக்கம், அண்ணா சாலை, எழும்பூர், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள காவல்துறை பதக்க அணிவகுப்பு விழாவுக்கு பதக்கம் பெறும் அனைவரும் 28ஆம் தேதியே ஆஜராகுமாறு டிஜிபி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. வரும் 29ஆம் தேதி காலை 9 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு முழு சீருடையுடன் ஒத்திகையும், ஜூலை 30ஆம் தேதி காலை 9 மணிக்கு இறுதி ஒத்திகையும் சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட அனுமதிக்க முடியாது என்ற உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மற்றும் சட்டத்துறை அமைச்சரிடம் தமிழக அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். திமுக கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விசிகதான் காரணம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தாவேகா ஆட்சியில் விசிகவுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது என்றுதான் தற்போதும் பலர் நினைப்பதாக கூறினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட சனம் ஷெட்டி முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மாணவர்கள் கொந்தளித்ததால் அவரது கையில் இருந்து மைக் பிடுங்கப்பட்ட சூழலில் செய்தியாளர் சந்திப்பில் சனம் ஷெட்டி மனக்குமுறலை கொட்டி தீர்த்தார். மாணவர்கள் மேடையை அரசியல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என நடிகை சனம் ஷெட்டி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தவர்களை எப்படி ஜோக்கர் என்று சொல்லலாம் என்றும், இவர்கள்தான் ஜோக்கர், நாங்கள் அல்ல என ஆவேசமாக தெரிவித்தார். அரசு மதுபான கடைகளில் எம்ஆர்பியை விட கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் புதிய சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் முதல் 2 முறை விதிமீறலில் ஈடுபட்டால் சம்பளமின்றி பணியிடை நீக்கம் மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. 3வது முறையாக விதிமீறலில் ஈடுபட்டால் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. பேசுவதை விட பிறர் சொல்வதை கேட்டு உடனடியாக செயல்பட வேண்டும் என்பதை முதலமைச்சர் விஜயிடம் தாம் கற்றுக்கொண்டதாக அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்தார். நினைவாற்றல் மற்றும் தன்னாற்றல் பயிற்சி முகாம் தொடங்கி வைத்தவர், மாணவர்களுக்கு கல்வியுடன் ஒழுக்கமும் அவசியம் என்றும், கவனச்சிதறல் இன்றி செயல்பட்டால் வாழ்க்கையில் யாராலும் வெல்ல முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் புதிய கட்டடங்களை திறந்து வைத்த வேளாண் துறை அமைச்சர் வினோத் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் பணம் கேட்பதாகவும், தாவேகா நிர்வாகிகள் என கூறி மருத்துவமனை பணியாளர்களை சிலர் மிரட்டுவதாகவும் புகார் கூறப்பட்டது. அதற்கு உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். விழுப்புரத்தில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்க வந்தவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் விழுப்புரத்தில் மட்டும் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். 2047ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சி விகிதம் 50% தாண்டும் என்பதால் அதற்கேற்ப தரமான கட்டிட வடிவமைப்புகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை உருவாக்க பொறியாளர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படம் பார்த்தபோது சிந்திய கண்ணீர் உணர்வு பூர்வமானது எனவும், ஆனால் சிலர் விமர்சனம் செய்வதாகவும் அமைச்சர் முகமது பர்வேஸ் வேதனை தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 11 வயதிலிருந்தே முதலமைச்சர் விஜயுடன் இருப்பதாகவும், அவரது கடைசி படம் என்பதால் மனது தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்தியதாகவும் தெரிவித்தார்.
நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு அளிப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், தேர்வு குளறுபடிகளை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கை என்றவர், அவர்களின் குரலை நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து எழுப்புவோம் என்றார். தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர் பேரூராட்சி அலுவலக திறப்பு விழா பேனரில் IUML அமைச்சரின் பெயருக்கு கீழே தமது பெயரை போட்டதால் பொறுப்பு அமைச்சரான வினோத் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நிகழ்ச்சி தாமதமான நிலையில் அமைச்சர் ஷாஜகான் பேரூராட்சி அலுவலகத்தை மட்டும் திறந்து வைத்தார். மற்ற கட்டடங்களை அமைச்சர் வினோத் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. சினிமா நட்சத்திரங்கள் மீதான மோகத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாக மாணாக்கர்கள் உருவாக வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். பொள்ளாச்சி அருகே திப்பம்பட்டியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம மரியாதை கிடைக்கும் ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றார். கரூரில் 2023 வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதற்கிடையில் ஊத்தங்கரை தாவேக MLAவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாரை போலீசார் தேடி வரும் நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் அசோக் குமார் ஆஜரானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை சாலையை மூடி சீல் வைத்தனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் கடற்கரை சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக திரண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டு பருவகால முதல் போக புன்செய் பயிர் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வலது மற்றும் இடதுபுற பாசன கால்வாயில் ஜூலை 25 முதல் நவம்பர் 21 வரை மொத்தம் 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் 300 கோடி ரூபாயை செலுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து வரிகளை வசூலித்து வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் ஜூலை மாத நிலவரப்படி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 2000 கோடியிலிருந்து 1700 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராசிபுரம் நகராட்சியில் 25 டெண்டர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஒரு நாள் மட்டுமே அவகாசம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குறுகிய கால அவகாசம் காரணமாக அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சமமான வாய்ப்பை பெற முடியாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டு வரும் 28 தொடங்கி 29ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுவனத்தின் கருத்தை கேட்காமல் ரத்து செய்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குடியிருப்பு கட்ட கடந்த ஆண்டு வழங்கிய ஒப்புதலை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ரத்து செய்ததை எதிர்த்து பிரிகேட் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் அதிகாரிகள் ஒருமையில் பேசியதாக கூறி அங்கன்வாடி உதவியாளர் அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவந்திப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் உதவியாளராக பணிபுரியும் வெண்ணிலா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நகைக்காக பெண்ணை கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியில் ஹோட்டல் நடத்தி வரும் மணியின் மனைவி ரமணி வீட்டில் கொலை செய்யப்பட்டார். அவரது கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்கத்தாலி மற்றும் கம்மல் மாயமாகி இருந்தது. விசாரணையில் ரமணி உறவினரின் நண்பரான பிரவீன்குமார் நகைக்காக கொலை செய்தது தெரியவந்தது. சென்னையில் குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தருவதாக கூறி தங்க வியாபாரியிடம் 63 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெரம்பூரைச் சேர்ந்த சக்திவேல், கொண்டித்தோப்பைச் சேர்ந்த விஸ்வக் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 44,50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது சக்திவேல் வீட்டிலிருந்து 500 ரூபாய் டம்மி நோட்டுகளை கைப்பற்றியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொட்டியபுரம், திண்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்தில் கரிசல் மண் வெட்டி கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சுமார் 15 அடி ஆழம் வரை மண் அள்ளப்பட்டதுடன் பனைமரங்கள் அருகிலும் மண் அள்ளப்பட்டுள்ளதால் 50க்கும் மேற்பட்ட பனைமரங்களின் வேர்கள் பாதிக்கப்பட்டு மழைக்காலங்களில் மரங்கள் சாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செம்பரம்பாக்கத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சரக்கு வாகனம் ஓட்டிச் சென்ற போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். சாலையில் செல்லும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகனத்தை சாலையோரம் நிறுத்திய அவர் ஓட்டுநர் இருக்கையிலேயே உயிரிழந்தார். கோவை பெரியகடை வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோணியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் நேரில் விசாரணை நடத்தியுள்ளார். கடந்த ஜூலை 15ஆம் தேதி உண்டியல் திறப்பு பணியின் போது தற்காலிக உண்டியல் திறக்கப்படாமல் இருந்ததாகவும் அதிலிருந்த பணம் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை யானையின் நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஜமுனா மரத்தூர் ஆலங்காயம் வழியாக வசந்தபுரம், கம்புக்குடி, பெரும்பள்ளி, கீழானூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடமாடிய யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் ரத்து, மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் SFI, DYFI, CITU உள்ளிட்ட அமைப்பினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர். நெல்லையில் தூய்மை பணியாளர் ஆவுடையம்மாள் என்பவர் பணிச்சுமை காரணமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் சம்பவத்தில் உரிய விசாரணை கோரி உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் போராட்டம் நடத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சாலையை கடக்க முயன்ற 8 வயது பள்ளி மாணவி ஜீவிதா லோடு ஆட்டோ மோதியதில் உயிரிழந்தார். கரும்புள்ளியூத்து கிராமத்தைச் சேர்ந்த இவர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றபோது 4 வழிச்சாலையை கடக்க முயன்றுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உரிமம் இல்லாமல் லோடு ஆட்டோ ஓட்டியதாக 19 வயதான மதன்ராஜை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டுவதாக கூறி தம்பதியினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே அரவிந்த் யோகப்பிரியா தம்பதிக்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 5 அடி பகுதியை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கேஸ் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். கட்டனூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன், மலைக்கண்ணன் ஆகியோர் பைக்கில் சென்றபோது கேஸ் டேங்கர் லாரி மோதி படுகாயமடைந்தனர். அதில் மலைக்கண்ணன் சம்பவ இடத்திலேயே பலியானார். ராமச்சந்திரன் ஆபத்தான நிலையில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே டைல்ஸ் ஓட்டும் தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கச்சேரி தலவாய்புரத்தைச் சேர்ந்த 30 வயதான மலைராஜ் என்பவர் கிராமத்தில் உள்ள பெரிய ஓடை பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். கொலைக்கான காரணம் பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் காமராஜர் மேலத்தெருவில் புதிய பாலம் கட்டும் பணி பல மாதங்களாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புதிதாக கட்டப்படும் பாலம் பழைய பாலத்தை விட குறுகியதாக இருப்பதால் ஆட்டோ, ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் செல்ல சிரமம் ஏற்படும் என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பாலப்பணியை விரைந்து முடித்து பெரிய அளவில் கட்டித்தர வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் இலங்கை தமிழர்கள் 2 பேர் தஞ்சம் அடைந்துள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மெரின் போலீசார் அவர்களை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அந்த இருவரும் அகதிகளாக வந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக வந்தார்களா, கடத்தல் பொருட்கள் எதுவும் கொண்டு வந்தார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை பயிர்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி பட்டாசு வெடித்து ஜீப் மூலம் பல மணி நேரம் போராடி யானையை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சோலார் மின் திட்டத்திற்காக நில அளவீடு செய்ய வந்த தனியார் நிறுவன ஊழியர்களை கோவிலாங்குளம் கிராம மக்கள் ஓட விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த திட்டத்தால் கண்மாய் நீர்வரத்து மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவில் ஆடி தபசு விழாவில் கோமதி அம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 7ஆம் நாளான நேற்று இரவு கோமதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சோடச உபச்சாரத்திற்கு பிறகு அம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா சென்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெண் ஒருவர் போலி நகையை அடமானம் வைத்து மோசடி செய்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அரப்பாண்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த திலீப் குமார் என்பவர் நடத்தி வரும் அடகு கடைக்கு காரில் வந்த பெண் நகையை அடகு வைத்து பணம் வாங்கி சென்ற நிலையில் பின்னர் சோதனை செய்தபோது கொக்கி மட்டும் தங்கம் என்பது தெரியவந்தது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகள் காரணமாக மயிலாடுதுறை காரைக்குடி இடையே இயக்கப்படும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மயிலாடுதுறை திருவாரூர் இடையே ஞாயிற்றுக்கிழமை வரை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த குன்னத்தூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து குடிநீர் மாதிரி சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த பலர் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்பூரில் குடிநீர் குழாய்களை சீரமைக்கும் பணியின் போது குழாய் உடைந்ததால் வெளியேறிய தண்ணீர் சுரங்க நடைபாதையில் இருந்த கடைகளுக்குள் புகுந்தது. இதனால் துணிகள் நனைந்து சேதமடைந்து விட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரவில் நடந்த பணியின் போது தண்ணீர் வெளியேறியதில் சுரங்க நடைபாதை குளம் போல் மாறியது. தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் பாபநாசத்தில் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடம் ஆறு தற்போது வறண்டுள்ளதால் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்வதாகவும் தண்ணீர் உள்ள நாட்களில் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி கொண்டு செல்வதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். பவ்யா ரசாயன் எனும் திட்டத்தின் கீழ் நாட்டில் 3 பிரத்யேக ரசாயன தொழில் பூங்காக்களை 3030 கோடி ரூபாய் செலவில் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வேறு தொழில்களுக்கு அடிப்படை மூலப்பொருட்களை வழங்கும் முக்கிய துறையாக ரசாயன துறை இருப்பதால் இந்த திட்டம் தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் சோதனைகளை இஸ்ரோ வளாகங்களில் நடத்த மத்திய விண்வெளித்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்களிக்கும் வகையில் குலசேகரன்பட்டினத்தில் தனியார் நிறுவனங்களுக்காக தனி ராக்கெட் ஏவுதளத்தை இஸ்ரோ அமைத்து வருகிறது. இமாச்சலில் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 121 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தின் தகவல்படி மாநிலத்தில் 89 குடிநீர் விநியோக திட்டங்களும் 43 மின்மாற்றிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவை தொடர்ந்து சிம்லா நகரின் புறநகர் பகுதியான மெஹ்லி ஜூங்கா சாலையில் உள்ள சில வீடுகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்த கனமழையால் மலையின் ஒரு பகுதி திடீரென சரிந்து ராட்சத பாறை அவ்வழியாக சென்ற வாகனம் மீது விழுந்ததில் 6 மாத குழந்தை உட்பட 13 பேர் பலியாகினர். பாறைகள் விழுந்ததை தொடர்ந்து வாகனத்தின் பின்பகுதி தீப்பிடித்து எரிந்தது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரகாண்ட் காவலர் ஒருவர் மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தனது பணியை ராஜினாமா செய்துள்ளார். பித்தோராகரில் காவலராக பணியாற்றி வந்த செர்சிங் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் வந்து மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். ராஜினாமா செய்த காவலர் ஏற்கனவே குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொண்டிருந்ததாகவும் மாநில அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர். ரஷ்ய கடல் பகுதியான கருங்கடலில் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கப்பல் யார் மூலம் தாக்கப்பட்டது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்காத வெளியுறவு அமைச்சகம் வணிக கப்பல் போக்குவரத்தை குறிவைப்பதை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் மோதலுக்கு மத்தியில் ஈரானிய கடல் பகுதியில் 28 இந்திய கப்பல் பணியாளர்களுடன் சென்ற LPG டேங்கர் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக அனைத்து இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியது.
ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் வங்கதேசத்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது சகாபுதீன் தமது பதவிக்காலம் முழுமை பெறும் முன்பே ராஜினாமா செய்துள்ளார். ஷேக் ஹசீனாவின் நெருங்கிய ஆதரவாளராக அறியப்பட்ட அவர் அண்மையில் ஹசீனாவை தொடர்பு கொள்ள முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அதன் எதிரொலியாக சகாபுதீனுக்கு நெருக்கடிகள் தரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள டாங் மாவட்டத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 15 பேர் பலியாகினர். இதற்கு பதிலடியாக 12 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலுக்கு தெஹ்ரிக்-இ தாலிபான் பாகிஸ்தான் எனப்படும் உள்ளூர் தாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ரசிகர்களை மகிழ்விக்கும் நடிகைகளை கொண்டாட வேண்டுமே தவிர விமர்சிக்க கூடாது என நடிகை தமன்னா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், ரசிகர்களை மகிழ்விப்பதுதான் ஒரு நடிகையாக தனக்குள்ள பொறுப்பு என்று நினைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் போலியான புகைப்படங்களை பரப்பி ஆனந்தம் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். ரீல் நாயகனில் இருந்து ரியல் தலைவனாக புதிய எடுத்துக்காட்டாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் விஜயை நடிகை சுவாதி பாராட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், திரைத்துறை மற்றும் அரசியலில் மிளர்வது சாதாரண சாதனையல்ல எனவும் இந்த குறிப்பிடத்தக்க சாதனைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி ஹராரே மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி செப்டம்பரில் இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 சர்வதேச தொடரில் விளையாட திட்டமிட்டுள்ளது. இந்த தொடரின் அனைத்து போட்டிகளும் டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செப்டம்பர் 13, 15 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் இந்தியர் என்ற பெருமையை விஸ்வநாதன் ஆனந்த் பெற்றுள்ளார். தலைவர் அர்காடி துவோர்கோவிச்சுக்கு தடை விதிக்கப்பட்டதால் அவர் பதவி விலகினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள அருள்மிகு கெங்கையம்மன் திருக்கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு 1 டன் எடையிலான காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவிதமான காய்கறி அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுப்பட்டி அருள்மிகு மாவுடியூத்து காளியம்மன் கோவிலில் 28வது ஆண்டு ஆடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கரந்தமலையிலிருந்து புனித நீர், பால்குடம், பூத்தட்டு ஊர்வலம் நடைபெற்றது. வரும் வழியில் ஆங்காங்கே சாமியாடிகள் அரிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறிய நிலையில் பெண்கள் குலவையிட்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் அருகே தலத்தெரு தங்கமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடி 2வது வெள்ளிக்கிழமையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக திருக்குளத்திலிருந்து கோவிந்தபுரம் விட்டல் பாண்டுரங்கன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் புறப்பட்டு சென்றனர். உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணி தாயார் சமேதராக எழுந்தருளிய நிலையில் அவருக்கு முன்பாக ஏராளமான பக்தர்கள் திரண்டு பஜனை பாடல்களை பாடி கோலாட்டம் ஆடியபடி பாத யாத்திரையாக முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். ஆடி 2வது வெள்ளியையொட்டி குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா நதிக்கரையோரம் உள்ள கங்கையம்மன் நவதானிய அலங்காரத்தில் காட்சியளிக்க திரளான பக்தர்கள் வியப்புடன் கண்டுகளித்து தரிசனம் செய்தனர். நெல், கேழ்வரகு, பச்சை பயிர் உள்ளிட்ட நவதானியங்களால் கங்கை அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலின் பொன்விழா மற்றும் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 2508 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டதை தொடர்ந்து திரளான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அருகே பிள்ளை திருவாசல் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித சந்தனமாதா ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் கொடியேற்றி சிறப்பு திருப்பலி நடத்தினார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித சந்தனமாதாவை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வீரமாகாளியம்மன் ஆலய ஆடிப்பெருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஆதிசேஷ வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்தார். ஆலயத்தின் தேரடி வீதிகளை அம்மன் சுற்றி வந்து கோவிலை வந்தடைந்தது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்களுக்கு போட்டியாக நாட்டின் முக்கிய மின்னணு வணிக நிறுவனமான பிளிப்கார்ட்டும் ஆன்லைன் உணவு டெலிவரி சேவையை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அடுத்த 30 நாட்களுக்குள் சோதனை முயற்சியாக இந்த சேவையை முதலில் பெங்களூருவில் தொடங்கும் பிளிப்கார்ட் மக்களின் வரவேற்பை பொறுத்து நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்தியாவின் முன்னணி ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் ஒன்றான ஹோண்டா ஒரே நாளில் 10 புதிய இருசக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது. இதில் 7 புதிய மாடல்களும் மற்ற 3 ஏற்கனவே உள்ள வாகனங்களின் கலர் மற்றும் செயல்திறனை மாற்றியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.